ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாவும், ஹேப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல ஈவினிங் டு மார்னிங் விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் 2 வீக்ஸா டானிஷ் ஐயூக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சில எக்ஸாம்ஸ்க்கு 1 நாள் ஹாலிடே, சில எக்ஸாம்ஸ்க்கு 2 டேஸ் ஹாலிடேஸ்லாம் இருக்கு. இந்த விளாக் எடுத்த அன்னைக்கு ஸ்கூல் ஹாலிடே. பட் ஈவினிங் 4:00 போல ஸ்கூல் கிட்ட போய் விட்டேன். கிரவுண்ட்ல கோச்சிங் இருக்குன்ட்டு. ஷையு இத்தன நாள் பேட்மிண்டன் தான் போயிட்டு இருந்தா. 1 மந்த்க்கு முன்னாடி ஸ்கூல்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் டேல ஷையு 800 மீட்டர்ஸ் அண்ட் 100 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருந்தா. லாஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டேல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. நான் அப்பவே சொல்லியிருந்தேன், நீ அத்லெட்டிக்ஸ் கோச்சிங் போனா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ட்டு. பட் ஷையு எனக்கு பேட்மிண்டன் தான் பிடிக்கும். நான் அதையே கன்டின்யூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணான்ட்டு விட்டுட்டேன். இந்த இயர் ஸ்போர்ட்ஸ் டே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கூட நான் சொன்னேன், "நீ கோச்சிங்கே இல்லாம இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னா, இன்னும் கூட நீ கோச்சிங் போனா நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்." அப்படின்ட்டு. அப்புறம் அவ 1 டே ஃபுல்லா யோசிச்சுட்டு, ஓகே நான் அத்லெட்டிக்ஸ் கோச்சிங்கே போறேன்னு சொன்னதால, இந்த செப்டம்பர் 1 தனிஷா கூட ஷையும் மார்னிங் அண்ட் ஈவினிங் கோச்சிங் போகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. பசங்க 2 பேரும் கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலான்ட்டு யோசிச்சேன். கரெக்ட்டா அந்த டைம்ல எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல அயர்ன் பேன், அயர்ன் தடுக்கா பேன், அயர்ன் தவா அண்ட் அயர்ன் கடாய் இருந்துச்சு. இண்டஸ் வேலியோட அயர்ன் குக்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் மெட்டீரியல்ல செஞ்சது அண்ட் டோட்டலி கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப். இதுல நேச்சுரலாவே நான்ஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட குக்கிங் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ளை பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் பாட் மேட் ஃப்ரம் 100% ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு சூப்பரா வெஜிடபிள்ஸ் குக் ஆயிட்டு வரும். ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அந்த ஃபுட்டோட வைட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ரீட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ ஃபுட்டோட டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் மாறாம அதனுடைய ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பசங்க வரதுக்குள்ள இந்த ஹெல்த்தியான குக்வேர்ல சூப்பரான ஒரு கட்லெட் ரெசிபி பார்த்துடலாம். வீட்டில் ஒரு 1/2 கேஜி அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். இண்டஸ் வேலியோட ஸ்டீமர் பாட்ல கீழே இருக்க லேயர்ல கொஞ்சமா நான் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்ச லேயரை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அடுத்து மேலே இருக்க லேயரையும் இது மேலே வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை இதுக்குள்ளே நான் வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் ஆகுறதுக்கு விட்டுட்டா சூப்பராக வெந்துடும். வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தது வீட்டில் இருந்துச்சு. வேர்க்கடலையே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தார் சிவா. கொஞ்சம் வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வறுத்தது சிவாக்கு மட்டும் தான் பிடிக்கும். வேக வச்சிருந்தா தான் எனக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும். வேக வச்ச வேர்க்கடலையை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். மீன்வைல் ஸ்டீமர் பாட்டில் வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறப்ப நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பூனோ ஃபோக்கோ இல்லை மேஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் உரிச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் இந்த கட்லெட் கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகி வரதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்லெட்டை ஃபுல்லாக தட்டி வச்சுட்டு வேக வச்சிருந்த வேர்க்கடலையே அப்படியே வெறுமா சாப்பிட்றத விட கொஞ்சமாக மசாலா கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு கூடவே அரை டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சால்ட், சாட் மசாலா, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டொமேட்டோ வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ ஆட் பண்ணதால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கல.
ஸோ ஒரு பக்கம் மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருந்த கட்லெட்டும் ரெடியா இருக்கு. பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரான கட்லெட்டும் ரெடி ஆயிடும். ஃப்ரைங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட்ட உங்க பேன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி எத்தன போட முடியுமோ அத்தன போட்டுக்கலாம். ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் ஃபிளிப் பண்ணி விட்டு அடுத்த சைடும் வேக வச்சுக்கணும். 2 சைடும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பசங்க கோச்சிங்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரெடியா இருந்த 2 ஸ்நாக்ஸையும் குடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு படிக்க உட்காந்துட்டாங்க. ஒரு 6:30 போல சிவா வந்திருந்தாரு. இந்த 2 ஸ்நாக்ஸ் கூட டீ இருந்தா நல்லாருக்கும்ன்ட்டு டீ பொடி பார்த்தா காலியாயிட்டுருக்கு. நான் எப்படியோ கவனிக்காம விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா கிச்சன்ல இந்த இன்ஸ்டன்ட் காஃபி டிகாக்ஷன் இருந்துச்சு. சரின்ட்டு சூடா 2 கப் காஃபி போட்டுட்டு செஞ்சிருந்த ஸ்நாக்ஸையும் பவுல்ல சர்வ் பண்ணிட்டு சிவா கிட்ட சொல்லியிருந்தேன் மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு. நான் கீழ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கப்பயே காத்து நல்லா அடிச்ச சவுண்ட் கேட்டுச்சு. மேல வந்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கனால, அந்த காத்துக்கு கிளாஸ் ரொம்ப ஆடுற சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நல்ல காத்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. இந்த வெதர்க்கு இந்த மாரி ஸ்நாக்ஸும், சூடா ஒரு கப் காஃபியும் பெஸ்ட்டான காம்பினேஷனா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டெர்ரஸ்ல எனக்கு நேச்சுரல் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸ்ல ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் கூட நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தது. அப்புறம் வீட்டுக்குள்ள நேச்சுரல் பிளான்ட்ஸ் வாங்குனதுக்கப்புறம் இத வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் இங்க டெர்ரஸ்ல நேச்சுரல் பிளான்ட்ஸ் வாங்குறதுக்கு யோசிக்கிற ரீசன் என்னன்னா, வீட்டுக்குள்ள பிளான்ட்ஸ் இப்ப பார்த்துக்கிறதே சரியா இருக்கு. இன்னும் டெர்ரஸ்லயும் நம்ம வாங்கி வச்சுட்டா, அத மெயின்டெனன்ஸ் எப்படி? இன்னும் கொஞ்சம் கூட பர்டன் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான். நானும் சிவாவும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப, நான் சிவா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டெர்ரஸ்ல வந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே மைண்ட் அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கு. இன்னும் நம்ம பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வச்சா, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்டின்ட்டு. பிளான்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் அப்டின்ட்டு நம்ம பேசுறப்ப, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊருக்குலாம் போறப்ப எப்படி எல்லாரும் மெயின்டெயின் பண்றாங்க அப்டின்றத நான் நெறைய யோசிப்பேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிளான்ட்ஸ் தான் வச்சிருந்தேன். நேச்சுரல் பிளான்ட்ஸ் லைக் மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் அப்டின்ட்டு. அப்புறமா தான் கொஞ்சம் பெரிய பாட்ஸ், பெரிய பிளான்ட்ஸ்லாம் வாங்குனேன். அது வாங்குனதுக்கப்புறம் லாங் வெக்கேஷன் எங்கேயும் போகல. பட் போறப்ப தான் என்ன பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல. 1க்கு 2 தடவ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் டெர்ரஸ்ல வந்து பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கிறத பத்தி டிசைட் பண்ணணும். நம்மளோட ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். டெர்ரஸ்ல வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் தான் கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டிருந்தோம். அப்போ அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் ஃபிக்ஸ் பண்றப்பயே நான் சொல்லியிருந்தேன், இந்த பக்கமும் கிளாஸ் போட்டுறலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சிவா சொன்னாரு, "வேண்டாம் 2 சைடும் கிளாஸ் போட்டுட்டா, உள்ள ஏர் சர்க்குலேஷன் இல்லாம ஒரு மாரி சஃபகேட்டிங்கா ஆயிடும்" அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காத்துக்கும், மழைக்கும் மழை பெய்யறப்பலாம் தண்ணி வந்து இங்க உள்ள ஃபுல்லா பாதி வரைக்கும் வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து அடிக்கிற காத்துக்கு நம்ம அந்த சைட் போட்டிருக்க கிளாஸ் பார்ட்டிஷன் டம் டம் டம்ன்னு அடிச்சு, 3 ஃப்ளோர்ல அடிக்கிற இந்த கிளாஸோட சவுண்டே எனக்கு 1 ஃப்ளோர் வரைக்கும் கேட்கும். அந்த சவுண்டுக்கு நான்லாம் பயந்துருவேன். எங்க கிளாஸ் உடைஞ்சு விழுந்துருமோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் சிவா டிசைட் பண்ணிட்டாரு. ஓகே இந்த சைடும் நம்ம கிளாஸ் போடுறது தான் சேஃப் அப்படின்ட்டு. இந்த சைடும் கிளாஸ் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ பரவால்ல. நமக்கு அப்படி சப்போஸ் ஏதாவது சஃபகேட்டிங்கா இருந்துச்சுன்னா, லைட்டா அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணா போதும் நல்லா காத்து வரும். பட் இப்போ வரைக்கும் ரொம்ப அந்த மாரி சஃபகேட்டிங்கா ஃபீல் பண்ணதில்ல. ஏன்னா, அந்த புத்தாலாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பிரிக் பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லா க்ளோஸ்ட் இல்லாம கேப் இருக்கு. ஸோ வெளிய இருந்து நமக்கு வந்து காத்து எப்படினாலும் உள்ள வரும். ஸோ கொஞ்ச நேரம் டெர்ரஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் கீழ வந்துட்டோம். சிவாவும் வெளிய போணும்னு சொன்னாரு வேலை இருக்குன்ட்டு. பசங்க 2 பேரும் அவங்களா படிச்சுட்டு இருந்தாங்க. சிவாவும் கிளம்புனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எக்ஸாம்ஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன படிச்சாங்க? ஏது படிச்சாங்க? இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் போய் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் அவங்க சின்ன கிளாஸஸ்ல இருக்கிறப்ப டவுட்ஸ்லாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஹையர் கிரேட்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்களோட சிலபஸ் வேற சிபிஎஸ்இ அண்ட் நான் படிச்சது ஸ்டேட் போர்ட். ஸோ அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் ஃபோன்ல ரெஃபர் பண்ணி கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கே ஷையு வந்து கிண்டல் பண்ணுவா. "உங்களுக்கே தெரியலையாம்மா?" அப்படின்ட்டு. 7:30 to 9 1½ ஹவர்ஸ் அவங்க கூட உட்காந்து எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு 9:00 ஆயிடுச்சு நீ டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேருமே சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹெவியான டின்னர்லாம் வேண்டாம் லைட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் சமைக்கிறப்பயே நைட்டுக்கு என்ன வேணுமோ அதையும் சமைச்சு வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடப்பா வித் தோசை.
இந்த கடப்பா சாம்பார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். அண்ட் பசங்களுக்கு நான் செஞ்சு குடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்கோ இல்ல 10 டேஸ்க்கோ ஒன்ஸ் இது செஞ்சுடுவேன். இது வந்து பாசிப்பருப்பு வச்சு செய்றது தான். பட் நம்ம ரெகுலர் டிஃபன் சாம்பார் மாதிரி இல்லாம, இதுவே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த டிஷ் மெயினா பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். கும்பகோணத்துலலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலே, இட்லி, தோசை, பூரிக்குலாம் சாம்பார் குடுக்க மாட்டாங்க. இந்த கடப்பா தான் குடுப்பாங்க. இந்த கடப்பாவோட ரெசிபி கூட நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்போ ரீசென்ட்டா இல்ல. சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல அப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டானிஷாயோட டின்னர் டைம் ஸ்கூல் டேஸ்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, 9:00 மேல இப்படி இருக்காது. மேக்ஸிமம் 8, 8:30க்குள்ள ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பட் அன்னைக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பசி இல்ல. இன்ஃபேக்ட் டின்னரே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் தான் அட்லீஸ்ட் ஒரு தோசையாவது சாப்பிட்டு படுங்க. இல்லாட்டி நடுராத்திரியில பசி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி, ஒரு தோசை மட்டும் ஆளுக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. மீன்வைல் நான் வந்து துவச்சு எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்ச துணிய திருப்பி ஓப்பன் பண்ணி ரீஃபோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இது ஏன் இப்படி பண்றேன்னா, என்னோட லிவ் இன் ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்கல்ல, அவங்க டெர்ரஸ்லேருந்து துணிய எடுத்துட்டு வந்து மடிச்சு வைப்பாங்க. பட் அவங்க பண்ற ஃபோல்டிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் எத்தனையோ வாட்டி சொல்லிக் குடுத்துருக்கேன், இந்த மாரி ஃபோல்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு அது வரல. அவங்க ஃபோல்ட் பண்ற மாரி அப்படியே எடுத்து வச்சா, எனக்கு என்னமோ வார்ட்ரோப்குள்ள கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி அவங்களுக்கு வராத விஷயத்த நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு திரும்பவும் வரலன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். விட்டுருவேன்னா, ஃபோல்ட் பண்ண வேணான்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். மேலேருந்து எடுத்துட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க மடிக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வச்சுடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க துணிய எடுத்துட்டு வர டைம்க்கு நமக்கு வேற ஏதாவது வேலை இருந்து நம்ம மடிக்க முடியாம இருந்துச்சுன்னா, அந்த மலை மாரி குவிஞ்சு போயிருக்க துணிய பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் பெருசா டிப்ரஷன் ஆகுற மாரி இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க ஃபோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து எனக்கு எப்படி வேணுமோ அத ரீஃபோல்ட் பண்ணி நான் வார்ட்ரோப்குள்ள அடுக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஸோ நான் என் வேலைய முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த இடத்துல ரொம்ப அப்படியே துணி துணியா இல்லாம, அட்லீஸ்ட் நீட்டா அவங்க மடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, பார்க்குறதுக்காவது நல்லாருக்கும். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் அவங்க பண்றது. அண்ட் எனக்கு பர்சனலா எந்த வேலைனாலும் செஞ்சுருவேன். இந்த துணி மடிச்சு உள்ள அடுக்கி வைக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அத செய்யாம விட்டுட்டாலும், அந்த துணிய பார்க்க என் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ! அந்த வேலைய முடிக்கல, பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்குன்ட்டு. ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரப்ப, சிவாவும் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. தோசை ஊத்தி குடுக்கவான்னு கேட்டதுக்கு, "வேண்டாம் எனக்கு வயிறு வந்து ஃபுல்லாவே இருக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவரும் டின்னர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ கடப்பா சாம்பார் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையவே இருந்துச்சு செஞ்சது. அத அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, ஃப்ரிட்ஜில வச்சிடலான்ட்டு, அத செஞ்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூசுவலாவே டின்னர் முடிச்சுட்டு டீப் கிளீனிங் பண்ணலனாலும், அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நான் கிளீன் பண்ணி வச்சுடுவேன். அப்பதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்றப்ப கிச்சன் வந்து ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் கிராசரிஸ்லாம் காலியா இருந்துச்சுன்ட்டு கடைக்கு போயிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையில வந்து நான் எதுவுமே அது டப்பாலலாம் ரீஃபில்லாம் பண்ணல. ஏன்னா கடைக்கு போயிட்டு வந்து அந்த திங்ஸ அப்படியே வச்சுட்டு நான் ஒர்க் ஷாப்க்கு போயிட்டேன். ஏன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் இருந்துச்சு. டெலிவரி குடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் என்னால காலைல பார்க்க முடியல. ஈவினிங்கோ, நைட்டோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே நம்ம வாங்குன கிராசரிஸ்லாம் பேக்ல அப்படியே இருக்கு. அத எடுத்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணலான்ட்டு. ஸோ வாங்கி வச்சிருந்த கிராசரிஸ்லாம் காலியான ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ரீஃபில் பண்ணியாச்சு. அண்ட் யூசுவலாவே நைட் வந்து என்னோட லாஸ்ட் வேலை கிச்சன்ல என்னன்னா, நெக்ஸ்ட் டேக்காக ஏதாவது ஊற வைக்கணுமா அப்படின்றது யோசிப்பேன். ஸோ வீக்லி 3 டேஸ் இல்லன்னா அட்லீஸ்ட் 2 டேஸ் வந்து கிரவுண்ட் நட் அண்ட் கிரீன் கிராம ஊற வச்சு நாங்க ஸ்ப்ரவுட் சாப்பிடுவோம். ஸோ அத சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அது ஞாபகம் வந்ததால அத எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சாச்சு. அண்ட் அவ்வளோதான் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அண்ட் இந்த வேலையெல்லாம் செய்றதுக்கு நான் கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடியே டானிஷா கிட்ட சொல்லியிருந்தேன். டைம் ஆயிடுச்சு. நீங்க தூங்குங்க அப்படின்ட்டு. போய் பார்த்தா தூங்காம இன்னும் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஷையு அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு பெட்டுக்கு வந்தாச்சு. பட் தனிஷா இன்னும் அது கூட செய்யாம பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். படிக்க வைக்கிறது தான் ஒரு போராட்டம்னு பார்த்தா தூங்க வைக்கிறது அதுக்கு மேல இருக்கு. டைம் ஆயிடுச்சு போய் தூங்குனா தான் அடுத்த நாள் காலைலலாம் சீக்கிரமா எந்திரிக்க முடியும்ன்ட்டு அவங்களுக்கா தானா தோன்றதே கிடையாது. ஃபோர்ஸ்ஃபுல்லா படுக்க வச்சா தான் உண்டு.
கிச்சன் வேலை முடிஞ்சு பசங்க 2 பேரையும் தூங்க வச்சதுக்கப்புறம் தான் அந்த டேயோட வேலையே எனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் எனக்காக நான் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்ற டைம் வரும். காலையில தலை குளிச்சுட்டு முடிய நல்லா பிரஷ் கூட பண்ணல. அப்படியே ஒரு கிளிப்ப எடுத்து மாட்டிக்கிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பிரஷ் பண்ணி, சிக் எடுத்து, ஒரு ஹை பன் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் இப்போ பண்ணுறது ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் எல்லாம் ஹீட் பாயில்ஸ் வந்திருக்குன்ட்டு அலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணா ஸ்கின் இன்னும் நல்லா மெயின்டெயின் ஆகும். எஸ்பெஷலி 30 ப்ளஸ்லலாம் இட்ஸ் அ மஸ்ட். பட் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சமாவது ஸ்கின் மெயின்டெயின் பண்ண முடியும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11 கிட்ட ஆயிடுச்சு. சிவா டிவி பார்த்துட்டு இருந்தாரு. நான் வந்து இப்போ தான் எடிட்டிங்க்கு உட்காந்துருக்கேன். தூங்க போற டைம்ல 2 பேருமே பண்ணிட்டுருக்க வேலை ரொம்ப தப்பானது. பட் சிவா என்ன சொல்லுவாருன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரமாவது டிவி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னுவாரு. அண்ட் எனக்கு ஒரு நாள்ல டே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைமே இல்ல. என்னதான் ஹவுஸ் ஹெல்ப் இருந்தா கூட வீடு மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், குக்கிங் ஆகட்டும், நம்ப ஒரு கை வச்சா தான் நமக்கு புடிச்ச மாதிரி அந்த வேலை முடியும். ஸோ வீட்டோட மெயின்டெனன்ஸ் அண்ட் குக்கிங்க்கே ஹால்ஃப் டே ஆயிடுது. இது இல்லாம ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோட ஆர்டர்ஸ்லாம் பார்க்குறதும் டே டைம்ல தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து செகண்ட் ஹால்ஃப்ல நடக்கும். அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு 1 டூ 3:30 அந்த டைம்க்குள்ள. சம்டைம்ஸ் ஆர்டர்ஸ் நெறையா இருந்துச்சுன்னா, நம்ம ஹவுஸ் ஹெல்ப்க்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு 10:00க்கே வந்து நான் ஒர்க் ஷாப்க்கு போற மாரி இருக்கும். அண்ட் ஈவினிங்க்கு மேல பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா எடிட்டிங்லாம் பண்ணி நான் தூங்குறதுக்கு மேக்ஸிமம் 12, 12:30, 1க்குள்ள இருக்கும். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். என்னோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிட்டு தான் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் மாத்தணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 2 பேருக்குமே எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு மார்னிங் கோச்சிங்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா கோச்சிங் முடிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப டெய்லி ஒரே டைமுக்கு வருவாங்கன்றத சொல்ல முடியாது. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா முன்ன பின்ன ஆகும். ஸோ அந்த மாரி லேட்டா வர அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுறதுக்கும் 5, 10 மினிட்ஸ் லேட் ஆகும். இது வந்து ரொம்ப ரேர் கேஸஸ்ல. ஸோ 2 பேரோட கிளாஸ் டீச்சர்கிட்டயும் நான் அத பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். இன் கேஸ் வந்து டிராஃபிக்ல மாட்டி லேட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் குடுங்க மேம் அப்டின்ட்டு. ஸோ ரெகுலர் வொர்க்கிங் டேஸ்ல 5, 10 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸ்கியூஸ் குடுத்துருவாங்க. பட் எக்ஸாம் டைம்ல நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கிற அன்னைக்கு மட்டும் மார்னிங் கோச்சிங்க ஸ்கிப் பண்ணிடுவோம். கோச்சிங் இல்லனாலும் அன்னைக்கு வந்து 4:30க்கு அலார்ம் வச்சேன். ஏன்னா தனிஷா வந்து என்ன 4:30க்கு எழுப்பி விடுங்க. நான் எந்திரிச்சு உட்காந்து படிக்கணும்னு சொன்னதால. ஸோ 4:30க்கு அலார்ம் வச்சு அவள மட்டும் எழுப்பி விட்டு, அவ படிச்சுட்டு இருந்தா, நான் திருப்பி வந்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 6:00 மேல எந்திரிச்சு புதினா சட்னி செஞ்சு இட்லி ஊத்திட்டேன். அண்ட் ஒரு 7:15க்கு போல ரொம்ப நாளா செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயம், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எனக்கும் சிவாக்கும். அதுக்கு வந்து முந்தின நாள் ஈவினிங்கே டயக்னாஸ்டிக் சென்டர்ல சொல்லி வச்சிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபாஸ்டிங் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா யோசிப்பீங்க, 7 கழுத வயசு ஆகுது. இன்னுமா இந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து இந்த ரியாக்ஷன்ன்ட்டு. நல்லா தெரியும் ஒரு செகண்டுக்கு எறும்பு கடிக்கிற வலிதான்ட்டு. பட் என்னவோ சின்ன வயசுல இருந்தே ஊசினா பயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அத என்னால இப்போ வரைக்கும் மாத்திக்க முடியல. சிவா கூட கேட்பாரு, "காதெல்லாம் போய் இஷ்டத்துக்கு அப்பப்போ குத்திக்கிற?" காது குத்துற வலியெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒண்ணுமே இல்ல தான். பட் அது அப்படிதான். சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி இருக்கோமோ, அதே மாரி தான் இப்போ கூட இருப்போம். மாத்திக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம். தனிஷா வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. "ஏம்மா ஒரு சின்ன ஊசிக்கு போய் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? நானாலாம் பாருங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்காந்துட்டுருக்காரு" அப்படின்ட்டு. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ப எங்க அம்மா வந்து ஒரு 6 மந்த்ஸ் மேலேயே சொல்லிட்டுருக்காங்க. "சிவாக்கும் 40 பிளஸ் ஆயிடுச்சு. உனக்கும் 35 பிளஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவ பண்ணிக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் ஆவது பண்ணிக்கிட்டா நல்லது" அப்படின்ட்டு. பட் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் எங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, சிவா வந்து கண்டிப்பா வீட்ல இருப்பாரு இந்த டைம்ல காலையில அப்படின்றத சொல்ல முடியாது. நாங்க வந்து ஒரு லாட்ஜ் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 6 மாசமா அதுக்கு வந்து மேனேஜரே இல்ல. ஆல்ரெடி இருந்த மேனேஜர் அவரோட பெர்சனல் கமிட்மெண்ட்ஸால அப்படியே வேலைய விட்டுட்டாரு. இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸும் ஒரு கரெக்ட்டான மேனேஜர் செட் ஆகாம, சிவா வந்து எந்த டைம்க்கும் அங்க போற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. திடீர்ன்ட்டு கெஸ்ட் செக் இன்க்கு வருவாங்க. அப்புறம் செக் அவுட் பண்ற கெஸ்ட்ஸ்க்கு பில் எடுத்து குடுக்கணும். ஸோ இந்த மாரிலாம் ஃபோன் வந்துச்சுன்னா, இம்மீடியட்டா போற மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் ஒரு மேனேஜர் செட் ஆயிருக்காரு. சிவாக்கு ஓரளவுக்கு அதாவது 50%ன்னு தான் சொல்லலாம். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு. ஏன்னா யூசுவலி லாட்ஜுக்கு வந்து 2 மேனேஜர் இருப்பாங்க. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்டுன்ட்டு. இப்போ வந்திருக்க மேனேஜர் டே ஷிஃப்ட் பார்த்துட்டுருக்காரு.
அண்ட் இன்னொரு மேனேஜர் செட் ஆகுற வரைக்கும் இப்போ வந்து சிவா தான் நைட்லலாம் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ஒரு 10:30, 11 வரைக்கும் அங்க இருப்பாரு. சம்டைம்ஸ் 12:30, 1 வரைக்கும் கூட இருக்கிற சிச்சுவேஷன் வரும். ஏன்னா ட்ராவல் பண்றவங்கலாம் திடீர்ன்ட்டு ரூம் கேட்டு வருவாங்க இல்லையா? அது எந்த டைம் வேணா வருவாங்க. நம்ம இந்த டைம்ல தான் வருவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. எவ்வளோ டைம் வரைக்கும் கெஸ்ட் வராங்களோ, அந்த டைம் வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் லாட்ஜோட ஃபோனையும் எடுத்துட்டு வந்துருவாரு. அண்ட் அந்த ஃபோனுக்கு நைட்டெல்லாம் கால் வரும் பாருங்க. நான் தூங்குறதே ஆல்ரெடி லேட்டு. இதில வந்து இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் வேற இருக்குமா? நான் சிவா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். "நீங்க வேற ரூம்ல போய் படுத்துக்கோங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இந்த கால்னால" அப்படின்ட்டு. எவ்வளோதான் லேட்டா படுத்தாலும், அடுத்த நாள் எங்களோட டே 4:45க்கு அலார்ம் அடிச்சு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா, ஏர்லி மார்னிங் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் போணும் இல்லையா பசங்க? ஸோ இந்த மாதிரி எங்களோட லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கா இருந்ததால, எங்க அம்மா வந்து ரொம்ப நாளா சொல்லி, சொல்லி, சொல்லி இப்போ தான் அதுக்கான டைம் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்க்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. சிவா போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், எங்களுக்கு வந்து நான் தோசை ஊத்திக்கிட்டேன். யூசுவலா பசங்கள ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாக் போவோம். அது வந்து சில மாசமா நாங்க பண்ணவே இல்ல. மேனேஜர் இல்லாததால சிவா வந்து லாட்ஜுக்கு போ வேண்டியது இருக்குன்ட்டு. பட் இப்போ ஒருத்தர் செட் ஆனதுனால, இப்போ நாங்க திருப்பி வாக்கிங்க ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா, அன்னைக்கு வந்து நாங்க வாக்கிங் போகல. ஏன்னா, பசங்கள ட்ராப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இந்த பிளட் டெஸ்ட்க்கு வந்து நாங்க அந்த டயக்னாஸ்டிக் சென்டருக்கே போயிட்டோம். இது வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ன்றதுனால பிளட் டெஸ்ட் கூட எக்ஸ்ரே, இசிஜி எல்லாமே இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ ரொம்ப நாள் பெண்டிங்கா இருந்த ஒரு விஷயம் நாங்க வந்து எப்படியோ பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது 30+, 40+ல இருக்கீங்க. இதுவரைக்கும் மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணது இல்ல அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் டு ஸ்டார்ட். யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் கடவுள வேண்டிக்கிறேன். பட் இன் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, நமக்கு வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ இது பண்றப்ப இனிஷியல் ஸ்டேஜே நமக்கு ஏதாவது தெரிய வரும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி அத சரி பண்றதுக்கு நமக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து குளிச்சு, சாமி கும்பிட்டுட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் என்னோட ஈவினிங் டு மார்னிங் விளாக் டியூரிங் எக்ஸாம் டைம். எல்லா நாளும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த வீடியோவ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல நெக்ஸ்ட் வீக் உங்கள எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's bye from Rashmi. Take care and thanks for watching. Missing someone